திருமணம் மீறிய பந்தத்துக்கான உறவுக்கு பெயர் என்ன? அந்த பெயரில் நீ ப்ரொமோட் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்? நீ ஒரு தலைவன், கட்சி தலைவன் இருக்கணும், என்ன பண்ணியிருக்கணும்? பெரியாரை கொள்கை வழிகாட்டியை வச்சுருக்க, காமராஜரை கொள்கை வழிகாட்டியை வச்சுருக்க, அண்ணாவை கொள்கை வழிகாட்டியை வச்சுருக்க, கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொன்னார் அண்ணா, பெண் உரிமை பேசினார் பெரியார். அப்போ நீ பெண்ணை வந்து என்ன சொல்லியிருக்கணும்? அம்மா அவங்க இருக்காங்க, இன்னொரு பெண் தலைவி 2 பேருமே இருக்காங்க, அவங்க இருக்காங்க. நீ என்ன சொல்லியிருக்கணும்? இத்தனை பெண்கள் இருக்கீங்க, நீ வந்து பேசாதீங்க, நான் உங்களுக்கு அண்ணன், இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது, தவறு, இதை நான் விரும்பலை அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்கணுமா இல்லையா? அறிக்கை விட்டுருக்கணுமா இல்லையா? ஏன் விடலை இது நாள் வரைக்கும்? அப்போ என்ன அர்த்தம்? நீ என்ஜாய் பண்ணுற, அந்த பிள்ளைங்களை பேச வச்சு என்ஜாய் பண்ணுற. அது மட்டும் இல்லை, இந்த பிள்ளைங்க வந்து பேசுகிறதுனால விஜயோட அட்டென்ஷனுக்கு போய் சேருது. நம்ம பேசினா தான் விஜய் அட்டென்ஷன், விஜய் நம்மளை பார்ப்பாரு, அப்போ தான் நம்ம கட்சியில் ஒரு பதவி கிடைக்கும்னு இந்த பிள்ளைங்க பேசுகிறாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இது என்ன மாதிரியான கல்ச்சரை ஸ்ப்ரெட் பண்ணி ரசிக்கிறாருங்கிறீங்க? ரசிக்கிறாருங்க அவரு, விஜய் வந்து ரசிக்கிறாப்புல. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனநிலை யாருக்கு இருக்கும்? திருமணத்துக்கு மீறிய பந்தத்தை நீ வந்து ப்ரொமோட் பண்ணுறதுனால அந்த பந்தத்தை உன்னை ஃபாலோ பண்ணக்கூடிய பிள்ளைங்க வந்து பேசுதுங்க. அப்போ அதை எப்படி சொல்கிறது? திருமணத்துக்கு மீறிய பந்தத்தை ப்ரமோட் பண்ணக்கூடிய விஜய் அப்படின்னு நான் சொன்னால் அது ஒத்துக்குவீங்களா? சார், நீண்ட ஆண்டு காலமாக நம்ம கிட்ட வந்து ஒரு பழக்கம் இருக்குது தானே, எனக்கு சூர்யா மாதிரி ஹஸ்பண்ட் வேணும், விஜய் மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதோட நீட்சி தானே இது, அப்படி தானே பார்க்கணும். நீங்கள் சூர்யா மாதிரி மாப்பிள்ளை வேணும், விஜய் மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு சொல்கிறதுல தப்பு இல்லைங்க. அது கல்யாணத்துக்கு முன்னாடியா? அது கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்ன வேணாலும் சொல்லு. அது வந்து உனக்கு அது ஒரு அது வந்து ஒரு அவரை மாதிரி ஒரு அழகான மாப்பிள்ளை, அவரை மாதிரி ஒரு ஹீரோ, அதாவது அந்த குவாலிட்டிஸோடு இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளை வேணும்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் நான் பொண்டாட்டியாக இருப்பேன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? சார், அப்படியே சொல்லியிருந்தாலும் அந்த பெண்ணோட விருப்பம் அப்படிங்கிறாங்கல்ல, அப்படியே என்னோட விருப்பத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டு பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? அந்த வீட்டில் நான் அந்த பொண்ணுக்கு அண்ணனாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன்? அந்த பொண்ணுக்கு புருஷனாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன்? அந்த பொண்ணுக்கு அப்பாவாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன்? சொல்லுங்கள்.